ஓட்டு போடுறது மட்டுமே என்னோட அரசியலா நினைக்கக்கூடிய ஒரு காமன் வேணா எல்லாருடைய கேள்விகளா நான் வந்து ஒரு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முதல் கேள்வியே உங்களை கோபம் அடைய வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம் ஐயா. உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்றத என்னோட முதல் கேள்வியே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில அதுதான் வந்து செல்லுபடி ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா நீங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவும் ஒரே மனநிலையோட இந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸோ ஹேட்ரேட் பாலிடிக்ஸோ பண்ணாம தொடர்ந்து வந்து நீங்க அந்த அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அரசியல்ல கோபம்லாம் வருமா? இது வரைக்கும் நாங்க எந்த பிரஸ் மீட்லயும் உங்களை கோபமா பார்த்தது இல்லை. ஸோ அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு கோபம்லாம் இருக்குமா? எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க? கோபம்ங்கிறது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு எனக்கு இருக்கிறது இல்லை, மாற்றுக்கிறது கிடையாது. அந்த கோபத்துக்கு ஆளானவர்கள் இயக்கத்துடைய மூத்த தலைவர் சக்தியும் இருக்கார், திருவேங்கடமும் இருக்கார், எம்எல்ஏவும் இருக்கார், முனவரும் இருக்கார், கோயில்சாமி இருக்கார், நம்பி இருக்கார், மாவட்ட தலைவர் அருண்குமார் இருக்கார், சுந்தரம் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கு அதுலேயும் என் மேலே பரிவாக இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து ரொம்ப அன்பாக கோபப்படுவேன். அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ கோபப்படுவேன் அப்படின்றதே சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரே தலைவர் ஐயாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக தன்னோட கேரக்டரையே வந்து மாத்திக்கிற சூழல் ஒன்றுக்கு இருக்கு. கட்சிக்காக இல்ல கூட்டணிக்காக இல்ல வந்து இன்னைக்கு தான் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் வெற்றி அடையணும்ன்றதுக்காக தன்னோட ஓன் கேரக்டரே இன்னைக்கு வந்து நிறைய லீடர்ஸ் வந்து மாத்திக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜிக்கோ எந்த கூட்டணிக்காகவோ உங்களுடைய கேரக்டரை இன்னைக்கும் மாத்திக்காம இருக்கீங்க. அதே குணம், அதே இயல்பு, அது எப்படி? கேரக்டர்னா உங்களுக்கு பாலிட்டிக்ஸ்க்காக அலையன்ஸ் மாத்துறது கொண்டதெல்லாம் ரொட்டீன். யாராலும் ஒரே அலையன்ஸில் இந்தியாவில் எந்த கட்சியாலும் இருக்க முடியாது. அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. மாற்றாமல் இருக்கக்கூடிய சில குணங்கள் இருக்கு. எங்களுடைய கொடியிலே பெருந்தலைவர் மக்கள் தலைவர் படம். அதனால இந்த நேர்மை எளிமை தூய்மை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது.